இப்போ நம்ம நைட்டு சாப்பாடு என்ன செய்ய போகிறோம், அரிசி உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு பச்சை அரிசியை நல்லா உடச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியில் போடுறப்ப கெட்டிப்படாமல் இருக்கும். அப்போ உப்புமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசறி வச்சிடலாம். இப்போ வந்து குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு, ஒரு மிளகா போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடுகு வெடிச்சு அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கு வெங்காயம் போட வேண்டியதுதான். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி போடுவோம். கொஞ்சம் நல்லா இருக்கும். மொத்தமாக கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதுதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 டம்ளர் தண்ணி. நான் 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணி. இந்த எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேயே அளந்துக்கலாம். நான் இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கேன். 1 ஊற்றிருக்கேன். 2, 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துடலாம். இதுக்கு எப்படி உப்பு போடணும்னா தண்ணியில் கொஞ்சம் லேசாக உப்பு கரிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு தான். இப்போ அரிசியை போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதி வந்து தான் அரிசியை போட்டு கிண்ட வேண்டியது தான். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி எண்ணெய் தடவி பிசறி வச்சுருக்கோம். அந்த அரிசி அதில் போட்டுக்க வேண்டியது தான். இப்படி எண்ணெய் தடவி பிசைஞ்சு வச்சா கட்டிப்படாது. உப்புமா செய்கிறப்ப என்ன கட்டிப்பட்டுரும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக எண்ணெய் தடவை தேங்காய் தடவை ஊற்றி பிசறி வச்சிடணும். கெட்டியே இல்லை வேணும். உப்புமா சிம்மில் வச்சிடணும். விசில் போடல, தம்மில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் குக்கரில் வெயிட்லாம் போடல. விசில்லாம் போட்டு செய்யாமல் சும்மா சாதாரணமாக செய்ய போகிறேன். சும்மா 10 நிமிஷம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் சும்மா வெயிட்டு போடாமல் சும்மா குக்கரை போட்டு சும்மா மூடி வச்சிடலாம். பச்சரிசி நல்லா கழுவி காய போட்டு மிக்சியில் 1-2 அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குறை ரவா மாரி அரைச்சிட்டு சளிச்சிட்டு செய்யணும். இது தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் நான் இன்றைக்கி. சாம்பார் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் இருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் அப்பப்போ ஊற்றிக்கலாம் வேவறதுக்கு. இப்படி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே கிண்ட வேண்டியதுதான். நான் கேஸ் கட் போடல, சும்மா தான் போட்டு மூடி வைக்கிறேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி இருந்தால் வெந்துடும் நல்லா உப்புமா. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம உப்புமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு உப்புமா. போதும் வெந்தது, நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு உப்புமா. போதும் வெந்தது. சும்மா அதுமாரி சும்மா விசில்லாம் போடாமல் இதுமாரி செஞ்சால் சீக்கிரம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் நிறையா பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க, நிறையா பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நைட் டின்னர் எங்கள் வீட்டில் அரிசி உப்புமா தான். இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.